ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அழகான வசனத்தை வாசிக்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 12. But the more the Egyptians oppressed them, the more the Israelites multiplied and spread, and the more alarmed the Egyptians became. அதாவது எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ நசுக்குனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த அழகான பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக மிட்வைஃப்ஸ் வந்து ஆண்டவருக்கு பயந்துக்கு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நல்லா நினச்சிக்கோங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய மிட்வைஃப்ஸை வைத்திருக்கிறார். உங்களை பாதுகாத்து அவர் திட்டத்துக்கு அழைத்து செல்ல. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. எத்தனை காரியங்களை நீங்கள் நசுக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் வளருவீங்க. நீங்கள் கீழே போறதே கிடையாது, நீங்கள் தாழ்ந்து போறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். தைரியமா இருங்க. பக்கம் நெருக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவாருங்க. ஐயோ, எனக்கு இந்த வேலையிலேருந்து என்னை வெளியில் துரத்தணும்னு பார்க்குறாங்க, குடும்பத்தை துரத்தணும்னு பார்க்குறாங்க, என் கணவர், என் மனைவி, எனக்கு அதுங்களால பிரச்சனை, மாமனார்னால பிரச்சனை, மாமியார்னால பிரச்சனை, பிள்ளைங்களால பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, எத்தனை இடத்துல நீங்கள் நசுக்கப்பட்டாலும் சரி. ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் நான் தவறான டெசிஷன் எடுத்துட்டேன், ஒரு பையனால் ஒரு பொண்ணால் இப்போ நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், ஆண்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல, ஆண்டு உங்களை கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக உங்களை வெளியில் கொண்டு வருவார். தைரியமா இருங்க. கடைசி வசனத்தில் அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது, they become more powerful. இன்னும் வளர்ந்து பவர்ஃபுல் ஆனாங்க. ஆண்டு உங்களை பவர்ஃபுல்லாக மாற்ற போறாருங்க. நீங்கள் பெரிய ஜாதி ஆகுங்க. God bless you all. Stay strong. Thank you. Bye bye.